குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பைத்தானில் ஸ்கிரிப்ட் மோடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் நம்ம கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா பைத்தானோட இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், அனகோண்டா நேவிகேட்டர், அதில் வந்து ஜூபிட்டர் நோட் புக் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு நம்ம ஒரு லைனாக வந்துட்டு டைப் பண்ணி அதை இன்டர்பிரட் பண்ணி அதை வந்துட்டு ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு we can use this kind of notebooks, ரைட்? ஜூபிட்டர் நோட் புக்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா IPYNB அப்படின்னு இருக்கும். நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்திங்கன்னா .py யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு IPYNB அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ நார்மல் ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு ரன் பண்ணாமல் மொத்தமாக வந்துட்டு ஒரு 4-5 லைனை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அதை ஸ்கிரிப்டாக சேவ் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர் தான் வந்து .py அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். நார்மலாக மேத்தமெட்டிக்கில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். BODMAS அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இதில் அதாவது இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா PEMDAS. ஓகேவா? PEMDAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ P ஃபார் parenthesis, E ஃபார் exponentiation, MD ஃபார் multiplication and division respectively, and AS for addition and subtraction. ஓகேவா? ஸோ முதல்ல வர்றது parenthesisனா ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டென்ட்டை வந்துட்டு முதல்ல ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது எக்ஸ்போனன்சியேஷன்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், 6க்கு மேலே இருக்கும்ல, ஷிஃப்ட் போட்டிங்கன்னா வரும்ல, அதான் வந்து எக்ஸ்போனன்சியேஷன் சிம்பிள் எல்லாத்துலேயும். பட் பைத்தானில் வந்துட்டு அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகேவா? ஸோ அது மாதிரி பண்ணுறது, அதாவது எக்ஸ்போனன்சியேஷன் பண்ணுறது தான் வந்துட்டு செகண்டு. அடுத்தது வர்றது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த ரெண்டுமே வந்துட்டு சேம் ஆர்டரில் இருக்கிறது. அடுத்தது வர்றது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இப்போ எது முதல்ல வர்றது, எதில் ரெண்டாவது வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் டிவிஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணும், அடுத்த மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பேரந்தசிஸ் நடக்கும், அப்புறம் எக்ஸ்போனன்சியேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நடக்கும். அடுத்த ஆர்டர் வந்துட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ சப்ட்ராக்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அடிஷன் நடக்கும். ஓகே? ஸோ இதான் வந்துட்டு PEMDAS. ஓகே? ஸோ இது எப்போதும் போல் லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ வந்துட்டு பேரந்தசிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணும், அப்புறம் எக்ஸ்போனன்சியேஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், அடுத்தது அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எல்லா லாங்குவேஜ் மாதிரி தான் இதுலேயும் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ப்ளஸ் சிம்பிள் மட்டும் தான் பயன்படுத்தலாம். ஓகே? ஸோ ப்ளஸ் சிம்பிள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனுக்காக பயன்படுத்துகிறோம். அதாவது 2 ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும். ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டு த்ரோட்டு, செகண்ட் ஈக்குவல் டு வார்ப்ளர், ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்டுன்னு ஒன்று த்ரோட் வார்ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே? ஸோ இப்போ இந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்குல்ல, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருது ஸ்ட்ரிங்காக இருக்கணும், நெக்ஸ்ட்டு வருது இன்டிஜராக இருக்கணும். ஓகே? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ஸ்டார் 3 அப்படின்னா அவுட்புட் என்ன வரும், ஸ்பேம் ஸ்டார் 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி இல்லீகல் திங்ஸ்னால் இதுதான். ஓகே? ஸோ மைனஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிங்கில், ஸ்லாஷ் அதாவது டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்டிக் வந்துட்டு 2 ஸ்ட்ரிங்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ அதுதான் இங்கே ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேம் வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கொடுக்கல, இது வந்து சும்மா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து இல்லீகலாக அதை எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு வருது ஸ்பேம் ஸ்டார் 3. ஸோ 3 தான் ஸ்பேம் வந்திருக்கு. ஸோ ஸ்பேம் /3 அப்படின்னு சொன்னோன்னா இங்கே என்ன சொல்லுது, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வருது ஸ்பேம் +3 போட்டோம்னாலும் என்ன வருது, ஒன்லி கன்காட்டினேட் ஸ்ட்ரிங்
ஓகே, நாட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இது ஒரு இன்டிஜரு, இது ஸ்ட்ரிங்கு. ஸோ கன்காட்டினேஷன் இங்கே ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்துங்க, இதுவும் ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு, இதுவும் ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. ஸோ கன்காட்டினேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வர்றது கமெண்ட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்துட்டு உங்களுக்கே ரொம்ப பயனாகும். எப்போ அப்படின்னா வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த லைன் எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரில் யாராச்சும் அந்த கோடிங் எடுத்து பார்க்குறப்பையும் வந்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கமெண்ட் பயன்படுத்துவோம். ஸோ நம்மளோட பைத்தானில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டபுள் ஹேஷ் சிம்பிள். ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 3க்கு மேலே இருக்கும். அதாவது ஷிஃப்ட் போட்டு 3 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட் த பெர்சன்டேஜ் ஆஃப் த அவர் தட் ஹேஸ் எலாப்ஸ்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ஒரு கமெண்ட்டு. இந்த இடத்துல அதாவது இப்போ வந்து கோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் அலோவ் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், பட் தேவையில்லாமல் வந்துட்டு ரிடன்டண்ட்டாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு தேவையில்லாதது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், அசைன் 5 to v அப்படிங்கிறது வந்துட்டு தேவையே இல்லை இந்த இடத்துல. அதே சமயம் வந்துட்டு வெலாசிட்டி இன் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட கமெண்ட்டை வந்துட்டு கொடுக்கணும் நம்மளோட கோடிங்கில். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். பை ஃபெல்லஸ்.